எல்லா புள்ள எனக்கு நான் உங்களுக்கு டெஸ்ட்மைல் இப்போ நம்ம என்ன பற்றி ரீ பார்க்க போகிறோம்னா லைகர் அப்படிங்கிற படத்தை வந்து நம்ம ரீ பார்க்க போகிறோம். நல்ல ஒரு படம், ஓகேவா? இது வந்து எப்படின்னா ஒரு விடாமுயற்சி, விட்டுறக்கூடாது, அதை முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சம்மந்தப்பட்ட ஒரு படம். இது வந்து ஜெகநாத் அப்படிங்கிறவர் வந்து பூரி ஜெகநாத் அப்படிங்கிறவர் வந்து படத்தை இயக்கியிருக்காரு. படத்தில் ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க மற்றும் பல எல்லாமே நடிச்சிருக்காங்க. பார்க்கும்போது விஜய் தேவகவுடாவை தான் ஹீரோ பண்ணியிருக்காங்க. அனினியா அவங்க வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. மற்றும் பலலாம் நடிச்சிருக்கான்னு வச்சுங்களேன். படத்தில் வந்து ஒன்றில் என்னென்ன மேட்ருன்னா, ஒரு சென்னையில் வசிக்கக்கூடிய ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் வந்து பாக்ஸிங்கில் வந்து அப்பா செம்ம இன்ட்ரெஸ்ட்டு. ஹீரோட அப்பா அவர் வந்து இன்னொரு கோச்சருக்காக இறங்கும் போது இறந்துடுறாரு, ஓகேவா? இறந்த பிறகு தான் பையன் வந்து பெரிய பாக்ஸராக வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ஆசைப்பட்றாங்க. அதனால வந்து வெளியூர், ஓகேவா, பாம்பே கிளம்பி இந்த மாதிரி அந்த இடத்துல போய் தங்கி பிள்ளை எப்படியாச்சும் அங்கே வாழ்க்கையை விட்டுட்டு, சொந்த ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு இங்கே இருந்து எப்படியாச்சும் நம்ம பிள்ளைய நம்ம வந்து பெரிய பாக்ஸர் ஆகிக்கணும் அப்படிங்கிற லட்சியத்தோடு அவங்க குடியேறி வராங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த லட்சியத்தை வந்து பெரிய பாக்ஸர், நேஷனல் லெவலில் பெரிய பாக்ஸர் ஆகணுங்களா ஆகலையா அப்படிங்கிறத படத்தில் ஒன்லைன். அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்துலேயும் ஒன்று இருக்கும். ஒரு 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 விஷயத்தை வந்து கரெக்டாக அதை பண்ணி எய்ம் பண்ணி மேலே வரணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு மெயின் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். என்னென்னா வந்து அவரே சொல்லுவார். ஃபஸ்ட்டு வந்து என்ன அவங்க அம்மா அழைச்சி சொல்லுவாங்க, இந்தமாரி நீங்கள் வந்து குல்ஃப் எல்லாம் கற்றுக் கொடுங்க, பையனை பெரிய பாக்ஸராக ஆக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சொல்லும்போது அவர் சொல்லுவார், முடியாது, முதல்ல பைசா தான் வேணும் அப்படிம்பார். அதுக்கப்புறம் பைசா இல்லை, இந்தமாதிரி சுச்சுவேஷன்லாம் சொன்ன பிறகு அவங்களால தான் எங்கள் அப்பா எல்லாம் அந்த ஒரு சென்டிமெண்ட்டாக சொன்னவொன்னா, ஃபஸ்ட்டு நீ பையன் என்கிட்ட வேலை பார்க்கட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து இது பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லுவார். சேர்க்கறதுக்கு முன்னாடி சொல்லுவார், இந்த பெண்கள் கூட பழகுறது, காதல் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிம்பார். அதுக்கப்புறமேல இவருக்கு காதல் ஒன்று, எல்லாரும் வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் தேடி 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 லவ் பண்ணுவோம் படம் பார்த்துருப்போம். இதில் ஹீரோயின் வந்து சூஸ் பண்ணி நீ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம். அவங்க அம்மா நிறைய அட்வைஸ் பண்ணும் போதெல்லாம் சூப்பராக இருக்கும். அந்த அட்வைஸ்லாம் வந்து எல்லாருக்குமே ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஒரு பேரண்ட்ஸ் போய் பார்த்தா ஒரு இன்றைக்கி வாலிபாலு, கிரிக்கெட்டு, பல மேட்சில் விளாண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஃபேமிலி பசங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு பூஸ்ட்டாக இருக்கும், ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க காதலில் வராங்க. அதுக்கப்புறம் இவரும் காதலிக்கிறார், ஓகேவா? இவரும் நெருங்கி காதலிக்கிறாங்க, அவங்களும் காதலிக்கிறாங்க. அதான் எல்லாத்துலேயும் ஒரு சண்டை வந்துடுமே, ஓகேவா? இதில் இவன்கிட்ட மோதி ஜெயிக்கணும் முதல்ல இந்தியாவில் அப்படிங்கிற போது தான் இந்த பொண்ணோட அண்ணனாக இருப்பான். அதுக்கப்புறம் மேலே இவனுக்கு மெயினாக வந்து ஹீரோக்கு வந்து திக்கு வாகியிருக்கும், ஓகேவா? பயங்கரமான திக்கு வாகியிருக்கும். பேசும்போதெல்லாம் ஒரு இப்போ நான் ஒரு பேசி காமிக்கிறேன் பாருங்களேன், இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்க, அதுக்கு பேர் என்ன இருக்குது, அந்த மாதிரியான ஒரு தெக்குவாயாக இருக்கும். அந்த தெக்குவாய்ங்கிறது வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ட்ரிங்க்ஸில் இருக்கும்போது தெரியும், சொல்லியிருப்பான் திக்குவாய் தான் அப்படி சொல்லி. இருந்தாலும் சரி பரவாயில்ல நல்ல பொண்ணு சொன்னோன்னா, அதுக்கப்புறமேல அவன் அண்ணங்காரம் சொன்ன பிறகு திக்குவாயின்னு சொன்ன பிறகு எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற பொண்ணு ஒதுங்கிடும். அதுக்கப்புறம் மனசை விட்டுருவார் ஹீரோ. அதுக்கப்புறமேல இங்கே ஜெயித்த பிறகு அப்புறம் என்ன, இன்னும் நேஷனல் போய் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நேஷனல் போய் ஜெயிக்க போவார். அங்கே பிரம்மாண்டமாக இருக்கும். அவர் எப்படி அங்கே போய் செமையாக 2 மேட்ச், இப்போ ஒரு மேட்ச் தான் நல்லா நிறையா எப்படி ஜெயிக்கிறாரு, எப்படி வராரு, அந்த ஹீரோயின் எப்படி திரும்பி இங்கே இருக்கிற ஹீரோயின் எப்படி வெளிநாட்டில் போய் எப்படி கனெக்ட் ஆகுது நம்ம அமெரிக்காவில் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீன்ஸ் வந்த பிறகு அடுத்து இந்த சீன் தான் வரும்னு சொல்லிட்டு என்னால் யோசிக்க முடியாத மாதிரி இந்த படம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாமே படத்தில் சில படத்தை பார்த்த சீன்ஸ் மாதிரி தான் இருக்குது. இப்போது கில்லிலாம் பார்த்தீங்கன்னா கபடி விளையாடுவாங்க, ஒரு ஊக்கம் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து உட்காந்து அவங்க ஊக்கம் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு. பார்த்து பழகிய படங்கள் மாதிரி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராக, செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. காதல் இதை வந்து இன்னும் நிறையா சூப்பராக பண்ணியிருந்துருக்கலாம். ஃபைட்ஸ் இன்னும் நல்லா இருந்துச்சு, ஃபைட் கொடுக்கப்பட்ட ஃபைட் சூப்பராக இருந்துச்சு. நெஞ்சில் இன்றைக்கெல்லாம் இந்த காலகட்டத்திலலாம் வந்து விஜய் அஜித்னு சொல்லிட்டு அங்கங்கேயும் வந்து ரஜினின்னு சொல்லிட்டு டிஷர்ட் இதெல்லாம் போட்டிருப்பாங்க.
அவர் வந்து பாக்ஸிங்கில் வந்து யார் கூட அவர் உருவாச்சு பாத்திர மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறவர் வந்து ஸ்ட்ரீட் சைட்டில் வீட்டில் கடவுளாக வழங்கிட்டு இருப்பார் அந்த ஹீரோ. அதுக்கப்புறமேல அது என்ன நடந்துச்சு, அந்த ஹீரோ போய் சைன்ஸாரா ஹீரோயின் கூட சேர்ந்தாரா அப்படிங்கிறது தான் லைகர் படத்தில் ரிவ்யூ. கண்டிப்பாக எனக்கு இந்த படம் ஒன் டைம் த வாட்சபிள் தான், சூப்பராக தான் இருந்துச்சு. லவ் சென்டிமெண்ட்னாலும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிச்சுன்னா போய் பாருங்கள். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம ஆக்டிவ் யூடியூப் சேனலில் வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. இன்னொரு நல்ல ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து விட்டு பெறுகிறேன். உங்கள் ஆர்டிஸ்ட்.